அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசினியர்களுக்கு நீங்கள் கனவில் கண்டதை எல்லாம் நினைவாகும் தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் சிம்ம ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் 8/7/2024 முதல் புதனுடைய ஆட்சி வீடான மிதுன ராசியிலிருந்து சந்திரனுடைய ஆட்சி வீடான கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக சிம்ம ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் செவ்வாயும், ரிஷபத்தில் குரு பகவானும், மிதுனத்தில் சூரியனும், கடகராசியில் சுக்கிரனும், புதனும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்று விரும்பும் சிம்ம ராசினியர்களுக்கு சுக்கிரனுடைய இந்த கடகராசி சஞ்சாரத்தின் காரணமாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதனான சூரியன் விரயஸ்தானத்தில் தன லாபாதிபதி புதனோடு இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அவர்களுடன் சுக்கிரனும் இணைந்திருக்கார். இதனால் புத சுக்கிர யோகமும் புத ஆதித்ய யோகமும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களுக்கு இக்காலகட்டங்கள்ல கண்டகச்சனியினுடைய ஆதிக்கம் ஒரு புறம் இருந்தாலும் கிரக நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இருப்பதால இந்த காலகட்டங்கள்ல தொழில் வளர்ச்சியும் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அது மட்டும் இல்லாம அரசு வேலைக்கு முயற்சி செய்யும் சிம்ம ராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகல இருக்குது. அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே இந்த எண்ணங்கள் நிறைவேற இருக்குது. பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைப்பதோடு ஆதாயம் தரும் தகவலும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம சிம்ம ராசினியர்களுக்கு ராசிநாதனான சூரியன் பலமாக இருக்கிறாருங்க. சுக்கிரனும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க. அதனால் செயல்கள்ல ஊக்கமும் வெற்றியும் கிடைக்க இருக்குது. குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பண பற்றாக்குறை அகல இருக்குதுங்க. அலுவலகத்தில் கடுமையான பணிச்சுமை இருந்தாலும் கூட ஏதோ ஒரு ஆதரவு உங்களை கை தூக்கி விடுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள், தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அந்த முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி அமைய இருக்குதுங்க. பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால சகோதர உறவுகள் நன்றாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக பொருளாதார நிலையில ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. ரியல் எஸ்டேட் முதலிய வர்த்தகங்கள் நன்றாக இருக்குங்க. குறிப்பா சிம்ம ராசினியர்கள் வீடு வாங்குவது, விற்பது போன்றவற்றில் சுமூகமான நிலை ஏற்பட இருக்குதுங்க. அதே போல புதிதாக நீங்கள் இடமோ வீடோ வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசியினருக்கும் கூட சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி எதிர்பாராத முன்னேற்றத்தை வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியா அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் விரயஸ்தானத்திற்கு வரும்போது தொழிலில் திடீர் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. பங்குதாரர்களுடைய அச்சுறுத்தல்கள் அதிகரிக்குங்க. பயணங்கள் பலன் தருவது அமையாது. உறவினர்களுடைய பகையை வளராமல் பார்த்து கொள்வது நல்லதுங்க. வாகனம் வழியில் பழுது ஏற்பட்டு செலவுகள் ஏற்படலாங்க. அரசியல் மற்றும் பொது நலத்தில் உள்ளவர்களுக்கு மேலிட நிர்பந்தங்கள் அதிகரிக்குங்க. இது மாதிரியான நேரங்களில் நீங்கள் சற்று கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக அவசியங்க. அது மட்டும் இல்லாம இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் நினைத்தது ஒன்றும் நடந்தது ஒன்றுமாக சில காரியங்கள் நடைபெறலாங்க. ஆரோக்கிய தொல்லைகள் உண்டு என்பதால் ஒரு சிறு உடல் உபாதை என்ற
என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. ஆரோக்கிய தொல்லைகள் உண்டுங்க. அதே போல நீங்கள் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்கள் அங்கு சென்று வேலை கிடைக்காமல் திரும்பக்கூடிய ஒரு சூழலும் ஏற்பட இருக்கு என்பதால் இங்கு இருந்தே வேலைக்கு முயற்சித்து வேலை கிடைத்த பிறகு வெளிநாடு செல்வது மிக மிக நல்லதுங்க. எதை முன் யோசனையோடு செய்வதே நல்லது. கல்யாண முயற்சிகளும் கொஞ்சம் தாமதப்படலாங்க. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் உருவாக இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் கூடுமான வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்வது மேலும் நல்லது என்பது கிரகநிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்பட இருக்குதுங்க. எதிர்பாராத தருணங்கள்ல அரசியல் ரீதியான நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு தருணமா இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு அமைய இருக்குது. தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. இந்த ஒப்பந்தங்களை எடுத்தோம் கௌதம் என்று முடிவெடுக்காமல் தீர ஆராய்ந்து யோசித்து அதற்கு பிறகு அந்த முடிவுகளை மேற்கொள்வது நல்லது. சிம்மராசி சேர்ந்த உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த சம்பள உயர்வு உண்டுங்க. காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல சிம்மராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு கௌரவம் புகழ் கொடுங்க. மாணவ மாணவிகளுக்கு நினைவாற்றல் அதிகரிக்குங்க. பெண்மணிகளுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க. வருமானம் என்பது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் சனி வக்ரம் அடைந்து இருப்பதால் மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டுங்க. உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க. இல்லைன்னா தேவையில்லாத வீண் விரைய மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க. அதே போல கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான நேரங்கள்ல ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. சிம்மராசினியர்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் அலைச்சலையும் பயணங்களையும் குறைத்துக் கொள்வது நல்லதுங்க. சுபகாரிய முயற்சிகள் சற்று தாமதமாகுங்க. இது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக இருப்பது நல்லதுங்க. எடுத்தோம் கௌதம் என்ற எந்த ஒரு முயற்சிகளையும் இறங்க வேண்டாங்க. இப்போ திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுது. சிம்மராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது பிரதோஷ நேரத்தில் லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. பசுக்களுக்கு உணவளியுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.